50 லட்ச ரூபா அபார்ட்மெண்ட்டை 5 நிமிஷத்துல 5 லட்சம் வரைக்கும் கம்மி பண்ணி வாங்கலாம். என்னது பாதியா கொடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா எப்படின்னு சொல்லட்டா, இதை பண்றதுக்கு இந்த 3 விஷயத்தை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சூப்பர் பில்டப் ஏரியா, பில்டப் ஏரியா, கார்பெட் ஏரியா. சூப்பர் பில்டப் ஏரியா இங்க அபார்ட்மெண்ட் உங்களுக்கு காட்டுற ஓவரால் ஏரியா. இதுல அவங்க லிஃப்ட், ஸ்டேர் கேஸ், லிவிங் ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லா அமெனிட்டிஸும் அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ பில்டப் ஏரியா உங்க வால் திக்னஸ், யூட்டிலிட்டி ஏரியா, அப்புறம் பால்கனி, இது எல்லாமே சேர்றதா பில்டப் ஏரியா. பட் கார்பெட் ஏரியா அப்படிங்கிறது தான் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க ஆக்சுவலா வாழ போற லிவிங் ஸ்பேஸ் ஏரியா. எந்த அமெனிட்டிஸுமே இன்க்ளூட் ஆகாது. இப்போ நெகோசியேஷன் பாயிண்ட்டுக்கு வருவோம். ப்ரௌச்சர்ல சூப்பர் பில்டப் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்னு வைங்க. பில்டப் ஏரியால அமெனிட்டிஸ், கார் பார்க்கிங், இந்த ஸ்பேஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வெறும் 850 ஸ்கொயர் ஃபீட் தான் காட்டுவாங்க. ஆனா இங்க கார்பெட் ஏரியா வரீங்கல்ல, இங்க தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு வெறும் 750 ஸ்கொயர் ஃபீட் தான் கொடுப்பாங்க. சோ நீங்க பே பண்றது 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பணமா இருக்கலாம். ஆனா நீங்க வாழ போறது என்னவோ 750 ஸ்கொயர் ஃபீட்ல தான். இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் இங்க நம்ம சூப்பரா நெகோஷியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை நீங்க ஸ்கொயர் ஃபீட் 5000 கொடுத்து 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வைங்களேன். அதே இங்க கார்பெட் ஏரியா இருக்குல்ல, 750 ஸ்கொயர் ஃபீட் இன்டூ 5000 போட்டீங்கன்னா 37 லட்ச ரூபா தான் வரும். இந்த 50 lakhs மைனஸ் இந்த 37,50,000 நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 12,50,000 rupees வரும். சோ இந்த 12 லட்ச ரூபா இருக்குல்ல, இதை வச்சு நீங்க அவங்கள்ட்ட பார்கெயின் பண்ணி வாங்கலாம். எனக்கு ஒரு 5 lakhs இதை கம்மி பண்ணி கொடு, நான் வாழாத இந்த ஏரியாவுக்கு நான் ஏன் இவ்வளவு கொடுக்கணும் நீங்க கேட்கலாம். சோ இதை வச்சு நீங்க ஈஸியா பார்கெயின் பண்ணி ஒரு பிளாட்டை வாங்கிடலாம்.